முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு ஆதரவாக ஜனவரி 6 நடைபெறவிருக்கும் பாஸ் தலைமையிலான பேரணியை தவிர்க்குமாறு PKR MP ஹசான் கரீம் தனது கட்சி சகாக்களிடம் வலியுறுத்தியுள்ளார். ஊழலையோ அதிகார துஷ்பிரயோகத்தையோ எதிர்ப்பதில் PKR எப்போதுமே உறுதியாக இருப்பதாகவும் இந்த பேரணி தேவையற்றது என்றும் ஹசான் கூறினார். நஜீப் வீட்டுக் காவலில் தண்டனையை அனுபவிக்க அனுமதிக்கும் அரச குடும்ப உத்தரவு தொடர்பாக ஜனவரி 6 மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக காத்திருங்கள் என்று அவர் தெரிவித்தார். நீதிபதிகள் மற்றும் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுக்க ஏன் ஒரு பெரிய பேரணி நடத்த வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். தம்மை பொறுத்தவரை எந்த PKR உறுப்பினர்களும் ஜனவரி 6 நடைபெறும் பேரணியில் கலந்து கொள்ளக் கூடாது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வாட்ஸ்அப் மூலம் பாலியல் சேவைகளை வழங்கியதாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஒரு இல்லத்தரசிக்கு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 2000 வெள்ளி அபராதம் விதித்தது. 36 வயதான அனிசா ஷகீரா அமாட் எனும் அந்த மாது மீதான குற்றச்சாட்டு மஜிஸ்ட்ரேட் அமாட் ஷாஃபிக் ஐஷாத் நஸ்ரி முன் வாசிக்கப்பட்டது. நவம்பர் 16 இரவு 7:30 மணியளவில் பாடன் ஸ்ரீ படுகாவில் உள்ள விருந்தினர் மாளிகையில் விபச்சார நோக்கத்திற்காக செயல்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஓப்ஸ் நோடா நடவடிக்கையின் வழி போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டார். அவர்கள் வளாகத்தை சோதனை செய்த போது ஒரு அமர்வுக்கு 150 வெள்ளியை கட்டணமாக பெற்று பாலியல் சேவைகளை வழங்குவதை கண்டறிந்தனர். சபா மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பர்சாத்து கட்சியின் மாநில தலைமை பொறுப்புகளை வகிப்பவர்கள் ஒவ்வொருவராக கட்சியில் இருந்து வெளியேறி கட்சியை பலவீனப்படுத்தி வருவதாக அறியப்படுகிறது. மாநில தேர்தலில் முறையான அணுகுமுறை இல்லாததால் சபா மாநில பர்சாத்து கட்சியின் துணைத் தலைவர் அப்ஷா நஸ்ரா பர்சாத்து கட்சியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். பர்சாத்து கட்சியின் எதிர்காலம் குறித்து முரண்பட்ட கருத்துகள் நிலவுவதால் பர்சாத்து கட்சியிலிருந்து விலகி சபா மாநில முதலமைச்சரான ரதஸ்ரீ ஹஜிஜி நூரின் GRS கட்சியில் இணைவதாக அவர் தெரிவித்துள்ளார். கெடாவில் உள்ள லங்காவி தீவில் வளர்ச்சியை தூண்டவும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதை உறுதி செய்யவும் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பிரதமர் டரஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உள்ளூர் சமூகத்திற்கு நன்மை பயக்கும் நோக்கில் பல்கலைக்கழக கிளையை நிறுவுதல் உட்பட பல்வேறு முயற்சிகளை விரைவுபடுத்துவதாக அன்வார் இன்று தமது முகநூல் பதிவில் பகிர்ந்து கொண்டுள்ளார். லங்காவி மேம்பாட்டு ஆணையமான லாடாவின் தலைமை நிர்வாக அதிகாரியுடனும் அன்வார் ஒரு சந்திப்பை நடத்தினார். இதில் மாவட்ட அதிகாரி மற்றும் லங்காவி மாவட்ட காவல்துறை தலைவர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பெர்கேசோ காப்பீட்டின் மூலம் 5,12,518 இல்லத்தரசிகள் பயன்பெற்றுள்ளதாக பெர்கேசோ இல்லத்தரசிகள் சமூக பாதுகாப்பு இலாக்காவின் தலைவர் கஸ்தூரி பட்டு இன்று தெரிவித்தார். சுமார் 61.5 மில்லியன் மதிப்பிலான இந்த காப்புரிமை தொகை என்பது இந்த ஓராண்டில் மட்டுமே என அவர் தெரிவித்தார். SKSSR எனும் திட்டத்தின் மூலமாக 10 துணை நிறுவனங்களின் மூலம் நேரடியாக இல்லத்தரசிகளுக்கு இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த எண்ணிக்கையை அடைந்துள்ளதாக அவர் கூறினார். நேற்று இரவு 2 வாகனங்கள் கெபுன் பாரு சாலையில் நேர் எதிரில் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 படுகாயம் அடைந்ததாக ஜொகூர் மாநில மீட்புத்துறை அதிகாரி ரஹிமி ரஹ்மான் தெரிவித்தார். நேற்று இரவு 9:37 மணியளவில் அவசர அழைப்பு கிடைக்கப் பெற்றதாகவும் விபத்தில் சிக்கிய 2 ஆண்களும் 3 பெண்களும் சம்பவ இடத்திலிருந்து மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ரஹிமி ரஹ்மான் தெரிவித்தார். சாலையில் அபாயகரமாக வாகனத்தை செலுத்தியதற்காக கண்டித்த ஆடவரை தாக்க முற்பட்ட ஆடவர் ஒருவரை காவல்துறையினர் தேடி வருவதாக கொத்தகினபாலு மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் கசிம் மூடா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பாதிக்கப்பட்ட 26 வயது ஆடவர் காவல்துறையில் புகார் அளித்ததாக அவர் கூறினார். வாகனத்தின் பதிவு எண்ணை கொண்டு சம்பந்தப்பட்ட ஆடவரை அடையாளம் கண்டுள்ளதாக கசிம் மூடா தெரிவித்தார்.
2018 PKR தலைவர் அன்வார் இப்ராஹிமுக்கு வழங்கப்பட்ட அரச மன்னிப்பை கேள்விக்குட்படுத்தியதற்காக கிளம்தான் சுல்தான் ஐந்தாம் முகமதுவிடம் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை மன்னராக இருந்த கிளந்தான் சுல்தானிடம் மன்னிப்பு செயல்முறை சட்ட நடைமுறைகளுக்கு இணங்கியது குறித்து கேள்வி எழுப்பியதற்காக அக்மால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கிளந்தான் PKR இளைஞர் பிரிவு தலைவர் இஸ்ஸாக் ஹனூசி தெரிவித்துள்ளார். ஒரு அரசியல்வாதியாக அக்மால் அதிக பொறுப்புடன் பொது அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என்றும் மலேசிய சட்ட அமைப்பில் மக்களின் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறிக்கொண்டார். ஆனால் அந்த நம்பிக்கையை கெடுக்கக்கூடாது என்று தெரிவித்த அவர் கட்சிகளுக்கு இடையே நல்லுறவை பேண ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு அதிக மரியாதையையும் தோழமையையும் காட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.